லக்ன பத்ததி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன, நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்துல இது எப்படி மாறுபட்டது, ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம், அதனால ஏற்படக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், சாதகம், பாதகம், இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் முதல்ல இந்த அட்சய லக்னம் இதை இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், ஏன் இதுல பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்துடலாமே. ஜோதிட ரகசியத்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் நேரலையில் வந்திருக்கு. நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நேரலையில் வர முடியலை அப்படின்னா, காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள். நான் இவர் லோகநாதனை கூட கேட்டிருந்தேன். நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நேரலை பண்ணும்போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு 2 பேருமே பிஸியாக இருந்த விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை. அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை. நிறைய கேள்வி பதில்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடம்ங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்ளோ, அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது. ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷ்யங்கள், எதிர்காலத்தை பற்றியான ஒரு எதிர்பார்ப்புகள், எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள், இப்படி இது நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு 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 சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் கூட பேசலாம், 2 நாள் கூட பேசலாம். இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த கேள்வின்னா 100 இல்லை 1000 லட்சம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கிரகங்களை வச்சு பேசுகிறதோ, நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ, பாவங்களை வச்சு பேசுகிறதோ, ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ, பிறந்த கிழமைகளை வச்சு பேசுகிறதோ. சார், ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த ஒரு பலன், திங்கக்கிழமையில் பிறந்த ஒரு பலன், இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன். அதை இல்லாமல் வந்து இந்த தேதியில் 1ஆம் தேதியில் பிறந்தார், 2ஆம் தேதியில் பிறந்தார். சார் 2ஆம் தேதியில் பிறந்தாருன்னா எப்போ பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். சார் 3ஆம் தேதியில் பிறந்தால். இதில் பெரிய விஷயம் என்ன, அந்த தேதிகளை பற்றி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள், தேதிகளில் பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்துருக்கேன். ஒரு முடிவு எடுக்கிறது டக்குன்னு எடுக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதே 2ஆம் தேதி பிறகும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு அந்தமாரி அமைப்பில் நான் பார்க்குறேன்னா இல்லை உண்மையிலே எனக்கு, ஏன்னா இது இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய. கண்டிப்பாக இது எந்த அளவில் நம்ம வாழ்க்கையில் பேசக்கூடியது சார்? அதுதான். இப்போ ஒரு தேதியில் 1ஆம் தேதியில் பிறக்கிறாரு, இப்போ 2ஆம் தேதியில். 1ஆம் தேதியில் பிறந்தா எல்லாருமே சூப்பர், 2ஆம் தேதியில் பிறந்தா எல்லாருமே குழப்பவாதிகள், எல்லாமே ஆகவே ஆகாது. 8ஆம் தேதியில் பிறந்த எவ்வளோ பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுகளில் வந்து பெரிய ஜாம்பவான்களாக இருக்காங்க, சாதனையாளர்னா, வெற்றியாளர்னா. ஏன்னா 8ங்கிறதே ஆராய்ச்சி தானே, 8ங்கிறதே புதுசாக உருவாக்குறது தானே, 8ங்கிறதே மறைமுகமாக உள்ளதானே, 8ங்கிறதே மனஞானம் உள்ளதானே, 8 தானே ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், 8ஆம் நம்பர் மட்டும் என்ன. நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன், சிங்கப்பூரில் 8ஆம் நம்பர் கிடைக்காதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து 8ஆம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க, அதே சிங்கப்பூரில் 8ஆம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதே சைனீஸில் வந்து 8ஆம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது. விட்டு கால சூழ்நிலைகள். 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. 5ஆம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளியாக இருக்காங்க, பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க. 3ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது. ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னா எவ்வளோ வேணாலும் தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் 3ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார், 5ஆம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்குன்னு தசாபுத்தி இருக்குது, அவங்களுக்குன்னு கிரகம் இருக்குது, அவங்களுக்குன்னு நட்சத்திரம் இருக்குது, அவங்களுக்குன்னு பாவம் இருக்குது. நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி, இந்த துலாமில் சூரியன் இருந்துச்சுன்னா அப்பாவும் பிள்ளை பிரித்து வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய இருக்குது சார். அது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அதுலலாம் நிறைய பயந்தவங்கலாம் நிறைய இருக்காங்க. பையன் இருக்க தான் செய்யுது. நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், அப்போ ஏன் 9ஆம் வீடு அப்பா நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதை தான் கேட்டேன். அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், ஏங்க 9ஆம் வீடு அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு. அப்ப அந்த பாவகம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்குல்ல. அப்ப கிரகம் வேலை செய்தா பாவகம் வேலை செய்தா, பாவம் வேலை செய்தா அந்த கிரகத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள தனித்தனியான நிகழ்வுகள் அங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ கிரகம் மட்டுமே நீங்க வந்து அதுக்கு லக்கணம் வேண்டிய இல்லை, டேட்டா பிறந்து இந்த மாதத்துல சித்திரை மாதத்துல பிறந்தாரா, வைகாசி மாதத்துல பிறந்தாரா, ஆடி மாதத்துல பிறந்தா, ஆவணி மாதத்துல பிறந்தாரா, ஆடி மாதத்துல பிறந்தாரா, ஐப்பசியில் பிறந்தா, புரட்டாதி ஏதோ ஒன்று மாதத்தை வச்சே நீங்க சொல்லிட்டு போயிடலாமே. அப்புறம் எதுக்கு வந்து லக்கணம் ஒன்று, அப்புறம் உதயாதி நாழிகை ஒன்று, சூரிய உதயம் இருக்கு, சூரிய உதயாதி நாழிகை இருக்கு, எதுக்கு எவ்வளோ விஷயம்.
இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் அப்ப அப்படி பார்த்தா 7 செவ்வாய் இருக்கு 8 செவ்வாய் இருக்குன்னு பயப்படவே வேண்டியது இல்லையே. வேண்டியது இல்லை, ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே. இப்போ லக்கணம் வந்து மேஷ லக்கணம் இல்லை ரிஷப லக்கணமாக இருக்குது. இப்போ சனி பவன் நல்லாவே இல்லை, எதிர்பார்த்த மாரி இல்லை. சுக்கிரனும் சனிக்கும் 6 8 இருக்குது. இப்போ அப்பாவுக்கு ஆகவே ஆகாது. இப்போ போய் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ வந்து சார் சூரியன் வந்து நல்லா தான் சார் இருக்குது, எனக்கு மேஷத்தில் சூரியன் உச்சம் நம்ம அந்த நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்கிறது. சார் சூரியன் உச்சமான எத்தனையோ பேர் அப்பாவும் மகனும் சேர்ந்தே இல்லையே. கண்டிப்பா பிரச்சனை தான். அவங்க ஒரு உரையில 2 கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம். இதுவே ஐப்பசியில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் நான் பார்த்திருக்கேன். பெரிய யோகம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க. அந்த கேள்வியோடு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை. நீங்கள் அப்படி நீங்கள் ரொம்ப பயணிங்கன்னா என்னென்னா முதல் பரிகாரம் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தத்து கொடுத்தாங்க ஐயா, நீ தயவு செய்து இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரலில் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த பிள்ளைய தத்து கொடுத்தீங்கன்னா போதும். இதுலயும் ஒரு கேள்வி இருக்கு, இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது, ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. கண்டிப்பாக ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும், பெண் குழந்தையா இருந்தால் ஆண் தெய்வத்துக்கும் உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ, ஆண் குழந்தை வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கறது. அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. சரிங்க சார். அதோட்டு இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கேள்வி 2 கேள்வி கிடையாது. இந்த நேரலை வந்து எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும். ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. அது எல்லாமே தேடலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமாக இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சால் என் வாழ்க்கையில் இது நடந்தால் எல்லாருமே அதை கேட்பாங்க, சார் நான் என்ன சார் பண்ணணும். வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது. அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும். பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துக்கங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், இப்போ 4ஆம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம். உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 to 7 இல்லை 7 to 8 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் சக்கரமங்கல் கண்டி உங்கள் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில், நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க, வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க, கண்டிப்பாக அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, வீடு அமையக்கூடிய அமைப்பே இல்லைன்னா அது எப்படி அமையும்? ஆனால் இதை நீங்கள் வந்து என்னென்னா இதை மறுபடியும் உங்களால் என்ன சனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதை செய்ய போகிறீங்க, அது செஞ்சுக்கிட்டே வாங்க, அவ்வளோதான். உடனே இது வந்து இது நடக்குமா, இது முடியுமா, இது எப்படி முடியும், இது ஏன் அப்படின்னு கேள்வியெல்லாம் அதுக்குன்னு உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாகாம சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கிறத நம்ம இதில் நல்லபடியாக அமையும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீடு அமையணும் அப்படின்னா 4 இடத்த பார்த்துட்டு 400 இடத்த பார்த்துட்டு வீடு வாங்காத எத்தனை பேர் இருக்காங்க. 4 இடம் இல்லை, ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம், அந்த விஷயம் ஈஸியாக முடியும். கண்டிப்பா. இப்போ நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்னுடைய லக்னத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன், எப்பெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம வந்து அட்சய லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும்? நம்ம அப்படி வந்து பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் மிதல் லக்கணம் அப்படின்னா இந்த மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எப்படி மேஷ லக்கணம் தெரியும்? இப்போ புதுசாக ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த நேரலையை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி பார்க்க முடியும், எப்படி தெரியும்? அதை கண்டிப்பா அது தெரியாது. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒரு லக்னத்தில் குறிச்சிருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம அட்சய லக்னம்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அதுக்கும் தான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வழி அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை அதில் பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய அதில் பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல 2 சிவப்பு நிற கோடுகளால் குறிக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து உங்களுடைய லக்னம் ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் போட்டிருக்கும். அந்த மேஷம் அப்படிங்கிற கட்டத்தில் ஏஎல்பி போட்டிருக்குன்னா அதுதான் உங்களுடைய மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க ஏஎல்பி லக்னம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. இல்லை நம்ம பொதுவாக ஏஎல்பி லக்னம் மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா அவர்களுக்கு அது பயன்படாது. இது எல்லாருமே அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் பதிவு பண்ணிவிட்டு இந்த நிகழ்வுகளை பதிவு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த நேரலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க ஏஎல்பிக்கு இந்த அமைப்புகள் எப்படி இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ உதாரணமாக நம்ம எல்லாருமே கோவிலை சார்ந்து தான் இருப்போம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ மேஷ லக்கணக்காரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவே பண்ண முடியாது. ஆனால்
நீங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை, திங்கட்கிழமையில் அந்த கோவிலுக்கு ராமேஸ்வரம் ஒரே ஒரு தடவை. நீ 10 வருஷம் மேசலக்கணம் இருக்கும் போது, சில பேருக்கு இப்போ 5 வருஷம் தான் இருக்குன்னு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு எனக்கு மேசலக்கணம்னா, தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அவங்களுக்கு அது வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, எனக்கு வேலையில், எனக்கு வருமானத்தில், எனக்கு தொழிலில், என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா மேஷலக்கணத்திற்கு நீங்கள் ராமேஸ்வரம் போகலாம். அதே கடகலக்கணத்துக்கு ராமேஸ்வரம் போகக்கூடாது. ஆனால் கடகலக்கணக்காரர்கள் ராமேஸ்வரம் போகிறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் போய் ராமேஸ்வரம் போய் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைச்சிருது, உங்களுக்கு பெரிய இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைச்சது, உங்களுக்கு பட்டம் பதவி கிடைச்சிருது, உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சிருதுன்னு வச்சுங்களேன். அதே இன்னொருத்தர் அந்த அக்கா போனிச்சு நான் போய் பார்த்து அதெல்லாம் அப்படி அவங்க கண்டிப்பா நிறைய அப்படி சொல்றாங்க. ஒருத்தர் போனதுனால இப்ப திருப்பதியும் அப்படிதானே வந்துட்டு இருக்கு. திருப்பதிக்கு போனா ஆகாது அப்படிங்கிற மாதிரி, இந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போக கூடாது அப்படிங்கறதெல்லாம் அது எந்த அளவுக்கு, ஏன்னா மக்களுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வா கூட இருக்கட்டும். அதுதான் இப்ப திருப்பதினா திருப்பதி தான் சந்தோஷம் தான், சந்திரனோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திருப்பதிக்கு முன்னாடி இங்க இருக்க எத்தனையோ பெருமாள் கோவில் இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல பொக்கிஷமா இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லை, அந்த திருப்பதிக்கு ஒரு வழி கேட்ட, திருப்பதி வந்து பெருமாள் வந்து வழி கேட்ட வழி சொன்ன ஒரு பெருமாள் இங்க இருக்காரு. இப்போ நம்ம சென்னையிலே இருக்காரு. அந்த திருமுக்கூடல்ங்கிற ஊர்ல, வாலாஜாபாத் பக்கத்துல திருமுக்கூடல்ங்கிற ஊர்ல அப்பன் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலே இருக்கு. அந்த கோவில் போகணும். உதாரணமா இப்போ நீங்கள் திருப்பதியே போக முடியல, திருப்பதிக்கே பெருமாளுக்கு வழி சொன்ன ஒருத்தர் இங்கே இருக்கார். அவர் பேர் அப்பன் வெங்கடேசன். வெங்கடேச பெருமாளுக்கு அப்பன் அப்படின்னா பேர் அப்பன் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போகணும் பாருங்களேன். இது இப்போ பெருமாளே பணம் இருக்கிறவங்க தான் போய் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இப்போ இருக்கு. பெரிய ஒரு அதுதான். நீங்கள் அதை விட தாண்டின, அதான் அந்த திருப்பதியை விட 100 மடங்கு 1000 மடங்கு இல்லை கோடி, நம்ம இவ்வளவுன்னு சொல்ல உதாரணத்தோடு சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டின ஒரு சந்தோஷம் இங்கே கிடைக்குது. நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தா தானே தெரியும். அது வந்து வாலாஜாபாத் பக்கத்துல திருமுக்கூடல் பக்கத்துல அப்பன் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில். ஆமா, நீங்க அதை விட இல்லாம இந்த பூலோகத்திலே இந்த லோகத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் அப்படின்றத பழையறை இருக்குல்ல, பழையறையில பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவில். இன்னைக்கு கூட கிளாஸ்ல தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கோவில் நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்தா அந்த இடத்துல வந்து சிவனாவும் இருப்பாரு, அது பிரம்மாவும் இருப்பாரு, விஷ்ணுவாவும் இருப்பாரு, மும்மூர்த்திகளும் அந்த இடத்துல வந்து முதல்ல வந்தது அந்த இடம் அப்படின்னு சொல்லி பழைய அறை. அந்த ஊருக்கு பேரு பழைய அறைன்னு பேர். நம்ம மக்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துக்கு போய் அது கூட்டம் அதிகமா இருந்தா அப்ப அந்த கடவுள் நமக்கும் நன்மையை தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது உண்மையும் தான் கூட. ஆனாலும் அந்த கூட்டத்துக்குள்ள போறதை விட இவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, இவங்கள்ட்ட போய் நம்ம வேண்டுதலை வச்சா உடனே நடக்கும் இல்லையா? நீங்கள் அதை பார்த்தா, அது அந்த உணர்ந்தா, அது சந்தோஷமாக அந்த இடத்த நீங்கள் அனுபவிச்சா தான் அது நல்லாவே இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஒரு, நீங்கள் ஒரு தடவை பழைய கும்பகோணத்துக்கு பழைய அறையில் போயிட்டு வர சொல்லுங்களேன், அந்த அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். அதுதான் அந்த கோவிலுக்கு போகாமல் நம்ம எங்கெங்கேயோ, நம்ம ஸ்ரீரங்கம் இப்போ உதாரணமாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய பெருமாளே ஆதிரங்கமாக இருக்கக்கூடியவரே யார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் ரைட் சந்தோஷம்தான். இப்போ அமிர்தத்தை அடைஞ்சி கலசமாக வந்து வாங்கி கொண்டாந்து அந்த தன்வந்திரியாக வந்தவர் யார் அப்படின்னா அந்த பகவான் வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தில் தான் குடிக்கொண்டு இருக்காரு. கலசத்தோடே வந்து நிற்கிறாரு. அவர் தான், அதோட தான் அங்கே ஸ்ரீரங்கமே இவ்வளோ சந்தோஷமாக அப்படி அந்த ஒரு எல்லா தன்வந்திரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய அமிர்த கலசத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. அதுக்கு நீங்கள் போகிறதா போகலாம். இப்போ அதுக்கு போகலான்னாலும் வெள்ளி சனி ஞாயிறு பெரிய அளவில் கூட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அது முக்கியமா சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை அதீதமாக கூட்டத்தை பார்க்க முடியுது. அதற்கு மற்ற நாட்கள்ல போய் சாமி அந்த தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா இந்த பெருமாள் சொன்னோடனே, நீங்க திருப்பதின்னு சொன்னோடனே அதை விட்டு நீங்க எல்லாருமே இப்போ உதாரணமா ஒரு கோயிலுக்கு போனா எல்லாருக்கும் ஒரே வழியை நடந்துரும். தயவு செய்து அது நடக்கவே நடக்காது. உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அது போய் சொல்லுங்க. இப்போ கடகலக்கணக்காரர்களுக்கோ இல்லை கன்னிலக்கணக்காரர்களுக்கோ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா அது எதிர்பார்த்தளவு இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா. இப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேஷலக்கணக்காரர்கள் போங்கன்னு சொல்கிறோம். நம்ம ஏன் கன்னிலக்கணம் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கவனமாக போங்க. கண்டிப்பாக. அங்கே போனால் என்ன பண்ணுவோம், கடன் வந்து கடனாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, சூப்பராக இருக்காரு, எனக்கு கன்னிலக்கணம் தான் எனக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு கடகலக்கணம் தான் எனக்கு சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மாடலே தள்ளிவிட்டா கையளவு 10 மாடலே தள்ளிவிட்டா உயிரே வந்து சங்கடமாக போடும். அந்த மாதிரி தான் இந்த கடகமும் கன்னியும் வந்து ராமேஸ்வரம் போகும்போது கடனோ அல்லது நோயோ இல்லை வழக்குகளோ
அது ஒரு தீர்வுக்கு இல்லை அதிகமாக வந்து வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கையாளணும். அதோட்டு இதே மேஷலக்கணமாக இருக்குது. ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த ராமேஸ்வரம் இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார். ராமேஸ்வரம்னு சொன்னதுனால இப்போ அங்க வந்து நிறைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்கு தான் அந்த இடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுது. இப்போ என்ன லக்னம்னு இப்போ திதி கொடுக்க போறப்போ எல்லாம் ஒரு குடும்பமா போவாங்க. அதுல தெரியாம அவங்களுக்கு கடக லக்னம் அமைஞ்சு போயிடுது. அப்போ அதுக்கு அவங்க மாற்று வழியாக என்ன பண்ணிக்க முடியும்? அதுக்கு நம்ம சேதுக்கரை போயிட்டு வரலாமே. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமன் வழிபட்ட ராமனை பூஜித்த இடம் வந்து சேதுக்கரை. அங்கே போயிட்டு வரலாமே. எல்லாருமே போக வேண்டியது சேதுக்கரை போகலாமே. யார் வேண்டாம்னு சொல்கிறது? இங்கே ராமேஸ்வரம் கடகலக்கணம் கன்னிலக்கணம் இப்போ ஏஎல்பி போனுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து போங்கன்னு தான் சொல்கிற முடியாது தவிர போக வேண்டாம் இல்லை. நீங்கள் பார்த்து போங்க. அங்கே அன்னைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் கை கால் வழுக்கி விட்டுருக்கும். தேவையில்லாமல் தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. கடன் சம்மந்தப்பட்டதோ இல்லை தேவையில்லாத நிகழ்வு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் இருக்கும். அதை ரொம்ப கவனமாக போக முன்னாடி ஏதாவது நம்ம தடுப்பு வழி ஏதாவது போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்கு ஏதாவது நம்ம மாற்று பரிகாரமா ஏதாவது பண்ணிட்டு போக முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதான் தான் சொல்கிறேன். பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. நீங்கள் இதுதான் அதுதான் கிடையவே கிடையாது. நாங்கள் அதான் சொல்லலை. அது இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் போகும்போது இப்போ உதாரணமாக கடகலக்கணம் போய் ஆகணும். இப்போ 4 பேரில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து வண்டி ஓட்டுறாரு. இல்லை அந்த வண்டி எவரோ இயக்க போகிறாரு அப்படின்னு வச்சுங்களேன். அவர் போய் தான் ஆகணும். அப்போ போகும்போது ஒரு வழியில் கூடிய ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு போய் அந்த பரிகாரமாக போச்சு. சிலது வருஷம் முடியாம தேங்காய் உடைக்க கூடாதுங்கிற தேங்காய் வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவோம். இல்லைண்ணா நான் அதுதான் சொல்லலை. அது நீங்கள் பரிகாரம் சொன்னால் தேங்காய் வச்சுட்டு போங்க. சரி 1 காய் வைக்கலாமா 2 காய் வைக்கலாம் 3 காய் வைக்கலாமா. தேங்காய் வைக்கும்போது 3 காய் வைங்க. தண்ணி தேங்காய் வைக்காதீங்க. சில இடத்துல வந்து நாங்களே என்ன பண்ணுவோம், அந்த தேங்காயை உருட்டிவிட சொல்லுவோம். தேங்காயை வந்து உருட்டிவிட்டு போயிடுங்க, உடைக்காதீங்க. அது உடைக்கக்கூடாதுன்னு இருக்குது. சில பேர் 16 நாள் உடைக்க மாட்டாங்க. சில பேர் 30 நாள் உடைக்க மாட்டாங்க. சில பேர் 1 வருஷத்தில் உடைக்க மாட்டாங்க பங்காளியாக இருந்தால். அது வந்து ஒவ்வொருத்தருடைய வழி வம்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கங்கள். கண்டிப்பாக. அப்போ தயவு செய்து அந்த தேங்காய் உடைக்க அதை வச்சுட்டு போ. அது ஒரு தானமாக போகட்டும். அது யாருக்கா ஒருத்தர் போகட்டும். சரி, இந்த மேஷ லக்னம் போகும்போது எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சார்? இப்போ அப்படி நம்ம அதான் சொல்லலை. நீ குறிப்பிட்ட காலம் வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் வயதை குறிப்பிட்டு தான் நம்ம சொல்லவே முடியும். மேஷ லக்னமாக இருந்தால் 30லேருந்து 40 வயசு, 40லேருந்து 50 வயசு, 50லேருந்து 60 வயசு. நீங்கள் மேஷ லக்னம் யாருக்கு போனாலும் அந்த நிகழ்வுகளை வந்து உருவாக்குறதோ இல்லை உருவாக்கி அதை உடைக்கிறதோ ரெண்டுமே வந்து மேஷ லக்னக்காரர்கள். ஒரு நல்ல விஷயமும் செய்வாங்க, ஒரு கெட்ட விஷயம் சொல்லுவாங்க. உங்களை புகழ்ந்தும் பேசுவாங்க, உங்களுக்கு ஏழுந்தும் பேசுவாங்க. உங்கள்கிட்ட நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் இதில் எது நல்லது எது கெட்ட சொல்ல முடியும். அதை விட்டு எங்கெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும்? கவனமாக இருந்துட்டாவே கெடுதலை தவிர்த்துக்க முடியும். இல்லை 12 லக்கணமும் பொதுவாகவே வந்து பொய் சொல்கிறது. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பொய் சொன்னால் அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து தேவையில்லாத வந்து இன்னமும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதை விட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா இன்றைக்கி இல்லைனாலும் அதை மறுபடியும் அது தேவையில்லாத ஒரு நிகழ்வில் கொண்டாந்துடும். மேஷ லக்கணக்காரர்களாகலாம் 12 லக்கணங்களாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு இதை மட்டும் செய்யாமல் இருந்தாலே எனக்கு அது. ஏன்னா ஒருத்தரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய நபர்கள் நான் பார்த்த விஷயங்கள். நான் ஒரு தடவை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் மறுபடியும் அந்த நபர்களை வந்து பேசுகிறதே குறைக்கிறோம்ல. அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அந்தமாரி தான் முடிஞ்சாலும் பொய் சொல்லாத மாதிரி இருந்துச்சுனாலே அது 12 லக்கணத்துக்கும் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து கோல் சொல்கிறது. இது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கூட நல்லது சொல்கிறத கூட பரவாயில்ல, கெட்டது மட்டும் நம்ம வந்து அவர் தேவையானவர், அவர் தேவையில்லாதவர், அவர் நல்லவர், அவர் கெட்டவர், அப்படி முடிஞ்சளவு சாதாரணமாக பேசும்போது ரைட்டு, புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம சொல்கிறோம். வேறு எதுனாலும் ரைட்டு. நீங்கள் இப்போ ஒரு அசைவம் சாப்பிட்டீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அது இது வந்து இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கும், அவங்களுடைய கால சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ நம்ம அமெரிக்கா போகிறோம்னு வச்சுக்கலாம், அங்கே அசைவம் தான் சாப்பிட்றாங்க. சைவ கடையை பார்த்தோம்னா நம்ம தேடி போக வேண்டியிருக்கு. அசைவோட பார்த்து எங்கே வேணாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவங்கவுங்க காலை சொன்ன அங்கே வெப்பம் அந்த குளிர் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இறைச்சி சம்மந்தப்பட்டது சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த சிவப்பு கலர் வந்து சம்மந்தப்பட்ட உணவு ரெட் மீட் சொல்கிறோம்ல உணவு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அதை எடுத்து தான் ஆகணும். இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன்னு வச்சுக்கலாம், அது ரொம்ப கஷ்டமாக போய்டும். அதை அந்த இயற்கையை பொறுத்தளவுக்கு இந்த 12 லக்கணங்களில் மேஷ லக்கணத்தை பொறுத்தளவுக்கு இந்த கோவில் ஃபஸ்ட்டு போயிட்டுருவாங்க. அடுத்தடுத்த பரிகாரங்களை நம்ம பேசுவோம். கண்டிப்பாக இந்த வயசுல தான் இவங்க இப்படி ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அவங்க 30 வயசு 40 வயசு இல்லை, இப்போ ஒரு 40 வயசுல ஒருத்தர் இருக்காரு. அப்போ அவங்களுக்கு இந்த மேஷ லக்னத்தில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இடம் வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க, இல்லை வண்டி வாகனங்கள் அமையும் அப்படிங்கிற மாதிரி. மேஷ லக்கணத்துக்கு வீடு சாதாரணமாகவே அமையக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் மேஷ லக்கணம் போகும்போது எதிர்பாராத சார் எனக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பே இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வீடை கொடுத்துடுவாங்க. சார் இது இந்த வீட்டை வச்சுங்க, நான் இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு
வாங்கிக்கிறேன், இல்லை 4 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ வந்து வீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்ததை விட நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா இவங்க ஆசைப்படுற வேலையும் இவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் முரணாக தான் இருக்கும். அது கொஞ்சம் அது அந்த 30லேருந்து 40, 40லேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த மேசலக்கணம் போனுச்சுன்னா இந்த வேலையில் ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அதில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலையும் விட மாட்டாங்க. இங்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டு 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 இங்கிட்ட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, இந்த வேலையிலையும் பார்ப்பாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணது பாஸ் பண்ணிவிடுவாங்க, ஆனால் அந்த வேலையும் போக மாட்டாங்க. அதை விட்டு வேலையில் பொறுத்தளவு பெரிய குளறுபடிகள், அவன் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காது. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நான் எதிர்பார்த்த உதாரணமாக ஒரு பொண்ணு காதலிக்குது மேஷலக்கணத்துலன்னா, தயவு செய்து காதல் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. காதல் திருமணமாக இருந்தாலும் மேஷலக்கணத்தில் நடந்தாலும் கூட அது முழுமையாக சந்தோஷமாக கொண்டாட முடியாது. காதலிக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கும். திருமணத்திற்கு பிறகு அந்த திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அவங்க குடும்ப சூழ்நிலை ஒத்து போகாது, எதிர்பார்த்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமையாது. பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இப்போ மேஷ லக்னம் திருமண வயதுல இருக்காங்கன்னா அவங்க மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ எதிர்பார்ப்புகளை ரொம்ப வச்சுக்க கூடாது. எதிர்பார்ப்பு இல்லை, காதல் சம்மந்தப்பட்டது. இல்லை தெரிஞ்ச இடத்துல ஒரு பையன் இருக்கான், தெரிஞ்ச வேண்டிய பையன் இருக்கான், அவங்களும் நீங்கள் பண்ணாதீங்க, திருமணம் பண்ணாதீங்க மேஷ லக்னமாக இருந்தால். கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. சார் இல்லை சார் நான் மேஷ லக்னக்காரன், கல்யாணம் திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்குமானா நீ ஆசைப்பட்ட மாதிரி அது திருமணம் வாழ்க்கை அமையாது. இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம் போவோமே தவிர நான் வந்து இப்போ வந்து இப்படி இவ்வளோ அழகில் இவ்வளோ இப்படி வேலையில் இப்படி சந்தோஷத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் அமையாது. இவர்கள் சந்தோஷம் ஓகே, இவர் தனிப்பட்ட சந்தோஷங்கிறது ஓகே, திருமண வாழ்க்கைங்கிற சந்தோஷங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதில் எல்லா லக்னத்துக்குமே இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. இவங்க கடன் கொடுத்தா வருமா, இல்லை கடன் வாங்கினா அடைக்க முடியுமா? இல்லை இவங்களுக்கு கடன்கிறது பெரிய ஒரு போராட்டம் தான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வாங்குறது திருப்பி அடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது. 10 ரூபா வாங்கினா இன்னும் 2 ரூபா சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். 20 ரூபா வாங்கினா இன்னும் 4 ரூபா சேர்த்து வாங்குற மாதிரி இருக்குமே தவிர மேலும் கடன் சேருமே தவிர கடன்லாம் அமைகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அதை விட்டு இந்த மேஷலக்கணம் போகக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். பணம் கொடுக்கலாமா இந்த நேரத்தில்? பணம் கொடுக்கலவங்க நிறைய இருக்கும், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. பணம் கொடுக்கல வாங்கலோ நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இவர் கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வருதுன்னா இவர் வந்து பேங்க் கட்ட வேண்டியது 60 ரூபாயா இருக்கும், இவர் வர வேண்டிய பணம் 40 ரூபாயா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நெருடல்கள் ரொம்ப கஷ்டமாக இருப்பார். அதை விட்டு ரொம்ப கவனமாக இருந்து கொடுக்கல் வாங்கல இவருக்கு வந்து எவ்வளோ லாபம் அப்படின்னா 60 வந்து நட்டோம், 40 லாபம் அப்படின்னு வச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். மேஷ லக்னம் உங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம மேஷ லக்னத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா லக்னத்துக்கும் பேசும்போதும் இது உதாரணத்துக்கு இந்த மேஷ லக்னத்துக்கு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் இவங்க உதாரணமாக நான் மேஷ லக்னம் பேசும்போது இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருப்பேன். எல்லாருமே மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அப்படின்னா இவங்க எல்லாருமே மேஷத்துலேயோ இல்லை விருச்சகத்திலேயே சூரியன் இருந்துச்சுன்னா கும்பகோணத்தில் சுவாமி மலைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்வேன். அதை விட்டு வந்து அது ஒரு பரிகாரமாக இதை பார்க்கக்கூடியவர்கள் வந்து பரிகாரமாகவே அதை எழுதிக்கலாமான்னு அவங்க ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி அட்சய லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மேஷம் அல்லது விருச்சகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் மேஷத்துலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ அங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா சுவாமி மலை போயிட்டு வாங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலை கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ஒவ்வொரு லக்கணம் வரும்போதோ அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியோ இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த சூரியனை தான் நம்ம பிரதானமாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதை விட்டு எங்கேயுமே நீங்கள் கோயிலுக்கே போகலை, நீங்கள் சாமியே கும்பிடல, அட்லீஸ்ட் கும்பகோணம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. மேஷத்தில் சூரியன் இருந்தாலும் விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் ஒரே ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க, அதுவே போதும். நாங்கள் நிறைய சொல்லுவோம், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போனால் போவீங்க. நீங்கள் மற்ற டைம் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போங்க. ஆனால் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க கும்பகோணத்துக்கு. நீங்கள் நான் தான் சொல்லுவேன், இந்த வருஷம் அதுவும் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் 2025 சுவாமி மேலே தான். அதாவது தான் கும்பகோணம். தயவு செய்து எல்லாருமே போய் சாமி கும்பிட வேண்டிய இடம் வந்து சுவாமி மேலே தான். அதை விட்டு பெரிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும். ஏன்னா பக்கத்தில் என்ன இருக்குது எல்லாருக்குமே இன்னைக்கு. நல்லது சார். இப்போ ரிஷபம், இந்த ரிஷப லக்னம்